ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு உங்களுடைய பேஸ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி. ஏன்னா நம்ம அதை ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அடுத்து போட ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். ஸோ எப்படி போடலான்னு பார்ப்போம் வாங்க. எப்பயும் போல் ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா எண்டு நாட் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடியில் கூடி அதை மேலே எடுத்துருங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடணும். லென்த் ஓரளவு நீளமாகவே போட்டுக்கோங்க. ஸோ உள்ளே கூடி எடுத்து அடியில் இருக்கிற உங்களுடைய செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், ஒரு லாங் செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக். இப்போது நம்ம ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் அகெயின் போக போகிறோம். ஸோ உங்கள் நீடிலோட டைரெக்ஷனை டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு போட்ட அந்த லாங் செயினோடைய பாதியில் உங்களுக்கு வரணும். அப்போது இவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னா அதில் பாதி எனக்குள்ளே எனக்கு வரணும். ஸோ அப்போ லாக் போட்டதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸில் எடுத்து அதுக்கு பக்கத்துலேயேவும் அந்த ஹாஃபில் இன்னொருக்கா பஞ்ச் பண்ணி அப்படியே ரிவர்ஸில் இழுங்க. ஏன்னா நம்ம இங்கே திரும்ப லாக் பண்ணலை. ஸோ அப்போ இழுத்திங்கன்னா பின்னாடி அந்த த்ரெட் பின்னாடி ஒரு நாட் மணி ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் திரும்ப அகெயின் ஒரு லாங் செயின் ஸ்டிச். ஃபஸ்ட்டு செயின் போட்டாலும் அதே லென்த்லேயும் திரும்ப வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு அகெயின் பக்கத்தில் ஒரு குட்டி லாக். அதுக்கப்புறம் பக்கத்தில் எடுத்து நீங்கள் அதை எடுக்கணும். ஸோ இப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த குட்டியாக போடுற லாக் போடாமையும் போடலாம். ஸோ போடாமல் போடுறதோட போட்டு போடுறது தான் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நான் செகண்ட் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா நான் போடாமல் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ தேர்ட் ஸ்டிச்சில் திரும்ப அதை போட்டிருப்பேன். ஸோ அப்போது நீங்கள் லாக் போட்டு போடுறது தான் உங்களுக்கு அந்த ஸ்டெம் ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா அது தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒரு லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக், திரும்ப ரிவர்ஸில் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட ஹாஃபில் பஞ்ச் பண்ணி திரும்ப எடுக்கணும். திரும்ப அந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் ஸ்டிச் அளவுக்கேவும் பின்னாடி உங்களுக்கு லாங்காக இழுத்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக், திரும்ப அந்த ஹாஃப்லேயே உங்களுக்கு என்ன பண்ணணும், பஞ்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் கிடச்சிரும். ஸோ இது உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் ஏதாவது போடுறீங்கன்னா அதில் ஸ்டெம்ஸுக்கு இந்த இதை போட்டுக்கலாம். ஸோ ஃபுல்லாக போட்டு காட்டுறேன் பாருங்கள்.